It's story time. ஒரு பெரிய கழுகு கிட்ட மாட்டிக்கிட்ட சின்ன குயிலுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. சுந்தரவனம் சதுப்பு நில காடுகளோட ஒரு பகுதியா மாயவனம்னு ஒரு சின்ன காடு இருந்துச்சு. நல்ல நீர்பிடிப்பு பகுதியா அந்த காடு இருந்ததுனால அந்த காட்டுல ஏராளமான பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல இருந்த பறவைகளோட நிம்மதியை கெடுக்கிற மாதிரி அங்க ஒரு பெரிய கழுகு இருந்துச்சு. அது பேரு ஹால்டி. எந்த ஒரு பறவை நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்தாலும் ஹால்டிக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது அந்த பறவையோட நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும். ஹால்டியோட வலிமையை பார்த்து மற்ற எல்லா பறவைகளுக்கும் அது மேல ரொம்ப பயம் இருந்துச்சு. இந்த பயத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஹால்டி எல்லா பறவைகளையும் துன்புறுத்திக்கிட்டே இருந்துச்சு. மற்ற பறவைகளோட முட்டைகளையும் சின்ன பறவைகளையும் ஹால்டி தனக்கு இரையா எடுத்துக்கும் போது அந்த காட்டுல இருந்த பறவைகளால அதை தடுக்க முடியாம வருத்தத்தோட வேடிக்கை பார்க்கற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பப்ப அந்த காட்டுல இருந்த பறவைகள் ஹால்டிக்கு தெரியாம தனியா ஒரு கூட்டம் போட்டு ஹால்டியை எப்படியாவது இந்த காட்டை விட்டு துரத்தணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டம் போடும். ஆனா ஹால்டி மேல இருந்த பயம் காரணமா அப்படி போடுற எந்த ஒரு திட்டமும் செயல்பாட்டுக்கு வரவே வராது. அப்படியே ஏதாவது 1-2 திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தாலும் அது மிகப்பெரிய தோல்வியில போய் முடிஞ்சிடும். ஏதாவது ஒரு திட்டம் அப்படி தோல்வி அடையும் போது ஹால்டியோட கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த திட்டத்துக்கு காரணமா அது சந்தேகப்படுற எல்லா பறவைகளையும் அது மொத்தமா வேட்டையாடிடும். இதனால அந்த காட்டுல இருந்த பறவைகள் எல்லாம் ஹால்டியோட எந்த வம்பும் வச்சுக்காம தங்களோட முட்டைகளையும் சின்ன பறவைகளையும் காப்பாத்திக்கிறதுக்கே ரொம்ப போராடுற மாதிரி இருந்துச்சு. அந்த காட்டுல நங்கான்னு ஒரு குயில் இருந்துச்சு. இது வரைக்கும் 2-3 தடவை ஹால்டி நங்கா கட்டி வச்சிருந்த கூட மரத்திலேருந்து கீழே தள்ளிவிட்டு நங்கா போட்டிருந்த முட்டைகளை மொத்தமா உடைச்சு விட்டு இருந்துச்சு. மறுபடியும் வேற ஒரு கூடு கட்டி முட்டை போட்டாலும் ஹால்டி கிட்டேந்து அந்த கூட்டையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நங்காவுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அதனால கொஞ்ச நாளைக்கு ஹால்டிக்கு தெரியாம எங்கேயாவது ஒரு தலைமறைவு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நங்கா முடிவு பண்ணிச்சு. மாயவனம் காட்டோட ஒரு பகுதியில வெடிப்பு பாறைகள் இருந்துச்சு. பாறைகள் வெடிச்சு அங்கங்க சின்ன சின்ன விரிசல்கள் இருக்கிற மாதிரி இருந்ததுனால அந்த இடத்துக்கே வெடிப்பு பாறை அப்படின்னு பேரு வந்திருந்துச்சு. வெடிப்பு பாறை இருந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு அடர்ந்த மரத்துல நங்கா புதுசா ஒரு கூடு கட்டிச்சு. இந்த வாட்டி தன்னோட கூட்டையும் முட்டைகளையும் ஹால்டிகிட்டேந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல நங்கா பாதி நாளைக்கு இறை தேட கூட போகாம பட்டினியோட கூட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. நங்கா 4 முட்டைகளை போட்டு அதை அடகாத்து முட்டைகளும் பொரிஞ்ச உடனே நங்காவுக்கு கூட்டை விட்டு வெளியே போயே ஆகணும், அப்பதான் தன்னோட குழந்தைகளுக்கு ஏதாவது உணவு எடுத்துக்கிட்டு வர முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு. அது சின்ன குயில்கள் கிட்ட, நான் இல்லாத நேரம் நீங்க கூட்டுக்குள்ளேந்து சத்தமே போடக்கூடாது, கூட்டை விட்டு வெளியே வர்றதுக்கும் முயற்சி செய்யக்கூடாது, நீங்க இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்துச்சு. மற்ற 3 சின்ன குயில்கள் நங்கா சொல்றத கேட்டு நடந்தாலும் டிக்குங்கிற ஒரு குயில் மட்டும் அருந்த வாலா இருந்துச்சு. அது எப்பவுமே நங்கா சொல்றத கேட்கறதே இல்ல. கூட்டுக்குள்ளேந்து சத்தம் போட்டு கத்துறதும் கூட்டை விட்டு வெடிப்பு பாறையில இறங்கி உலாத்திட்டு வர்றதுமா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் இறை எடுத்துக்கிட்டு கூட்டுக்கு நங்கா திரும்பி வந்த உடனே யாராவது இன்னைக்கு கத்தினீங்களா அப்படின்னு கேட்கும்போது மற்ற 3 குயில்களும் டிக்குவா கை காட்டி, இவன் ஒருத்தந்தான் கத்திக்கிட்டே இருந்தான், நீங்க சொன்னதையும் கேட்காம வெடிப்பு பாறையில இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு வந்தான், பறக்க முடியுதான்னு பறக்கறதுக்கும் முயற்சி செஞ்சு பார்த்தான் அப்படின்னு சொல்லி டிக்குவா நங்கா கிட்ட மாட்டி விட்டுடும். நங்கா டிக்கு கிட்ட, நீ இப்படி செய்யறதுனால நீ ஹால்டி கிட்ட மாட்டிக்கிறது மட்டும் இல்லாம இவங்களையும் மாட்டி விட்டுடுவ, ஹால்டி ஒரு அறிவில்லாத முரட்டு கழுகு, அதுகிட்ட மாட்டிக்கிட்டா நீங்கள்லாம் உயிரோடவே இருக்க முடியாது,
தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிச்சு. நங்கா சொல்றத கேட்டு மற்ற சின்ன குயில்கள் எல்லாம் பயந்தாலும் டிக்கு பயப்படவே இல்லை. அது நங்கா கிட்ட, நீங்களே ஹால்டி ஒரு அறிவில்லாத கழுகுன்னு சொல்றீங்க, முட்டாளுக்கு ஏம்மா பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. டிக்குவோட இந்த கேள்விக்கு நங்கா கிட்ட பதிலே இல்லை. ஆனா நங்கா பயந்த மாதிரியே ஒரு நாள் டிக்கு ஹால்டி கிட்ட மாட்டிக்கிச்சு. வெடிப்பு பாறைய தாண்டி பக்கத்துல இருந்த ஒரு சதுப்பு நிலம் வரைக்கும் பறந்து போய் அங்க ஒரு சின்ன மைனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கேந்தோ பறந்து வந்த ஹால்டி டிக்குவ 2 கால்லையும் அள்ளிக்கிட்டு வானத்துல பறக்க ஆரம்பிச்சுது. ஹால்டியோட கூர்மையான நகங்கள் டிக்குவோட உடம்புல காயத்தை ஏற்படுத்தினாலும் டிக்கு அந்த வலியை பொறுத்துக்கிட்டு ஹால்டி கிட்டேந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுது. அது ஹால்டிக்கு கேட்குற மாதிரி, இன்னைக்கு என்னோட கெட்ட நேரம், என் இடத்த விட்டு நான் சதுப்பு நிலத்துக்கு வந்ததுனால உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். நான் என் இடத்துல இருந்தாலும் உன்னால என்னை பிடிச்சிருக்க முடியாது, எங்க அம்மா என் கூட இருந்திருந்தாலும் உன்னால என்னை பிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப ஹால்டி டிக்கு கிட்ட, எது உன் இடம், யாரு உங்க அம்மா அப்படின்னு கேட்டுச்சு. டிக்குவும் அதுகிட்ட, வெடிப்பு பாறை தான் என்னோட இடம், எங்க அம்மா பேரு நங்கா அப்படின்னு சொல்லிச்சு. டிக்கு எதிர்பார்த்த மாதிரியே இப்ப ஹால்டி அதுகிட்ட பேச ஆரம்பிச்சுது. நங்கா தான் உங்க அம்மாவா? இத்தனை நாளா ஆளையே காணுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், வெடிப்பு பாறை பக்கத்துல தான் தலைமறைவா இருந்தாங்களா? நான் உன்னை இப்பவே கொண்டு போய் உன்னை பிடிச்ச சதுப்பு நிலத்திலேயே மறுபடியும் விட்டுடுறேன். உங்க அம்மா கண்ணு முன்னாடியே உன் இடத்துல வச்சே நாளைக்கு நான் உன்னை தூக்குறேன். நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு நீ வெடிப்பு பாறைக்கு வா, நீ எப்படி உயிரை காப்பாத்திக்கிறேன்னு நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பறந்து வந்து டிக்குவ சதுப்பு நிலத்திலேயே இறக்கி விட்டுட்டு போயிடுச்சு. கூட்டுக்கு திரும்ப வந்த டிக்கு சொன்னதையெல்லாம் கேட்டு நங்கா ரொம்பவே பயந்து போயிடுச்சு. நாம உடனடியா இந்த கூட்டை அப்படியே விட்டுட்டு எல்லாரும் சதுப்பு நிலத்துல வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு நங்கா சொல்லிச்சு. ஆனா டிக்கு அதுகிட்ட, அது ஒரு முட்டாள் கழுகுமா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? நாளைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு, அதுக்குள்ள என்ன பண்ணலான்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா டிக்கு சொன்னதை கேட்காம சதுப்பு நிலத்துல ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி நங்கா கிளம்பிடுச்சு. அது பார்க்கற எல்லா பறவைகள்கிட்டையும் டிக்கு ஹால்டி கிட்ட வம்பிழுத்துட்டு வந்ததை பத்தி சொல்லி பாதுகாப்பா தங்கறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா அதுக்கு எந்த ஒரு இடமுமே கிடைக்கல. டிக்குவ ஹால்டி கிட்டேந்து எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிற முயற்சியில அடுத்த நாள் 12 மணிக்கு அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் வெடிப்பு பாறை இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. டிக்கு காலையிலேந்து அந்த வெடிப்பு பாறை முழுக்க சுத்தி சரியான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து வச்சிருந்துச்சு. மணி 12 நெருங்கும் போது அந்த வெடிப்பு பாறை இருந்த இடமே ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. எல்லா பறவைகளும் ஹால்டி எப்ப வரும்னு வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நங்காவுக்கு பயத்துல கைகாலெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்தாலும் டிக்கு கொஞ்சம் கூட பயப்படாம தேர்ந்தெடுத்த இடத்துக்கு பக்கத்திலேயே உக்காந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சொன்ன மாதிரியே 12 மணிக்கு ஹால்டியும் அங்க வந்து சேர்ந்துச்சு. வானத்திலேந்து பார்க்கும்போது வெடிப்பு பாறையில டிக்கு மட்டும் இருக்கிறத அது கவனிச்சுது. இந்த சின்ன குயிலுக்கு எவ்வளவு தைரியம்! இன்னைக்கு இத வேட்டையாடாம போனா மற்ற பறவைகளுக்கு தம் மேல இருக்கிற பயமே போயிடும் அப்படின்னு நினைச்சு அது வானத்திலேந்து ரொம்ப வேகமா கீழே இறங்கி டிக்குவ தன்னோட கால்ல தூக்கிக்கிட்டு மறுபடியும் பறக்க முயற்சி செஞ்சிச்சு. ஆனா இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த டிக்கு ஹால்டி கீழே இறங்கி வர்ற நேரத்துல வெடிப்பு பாறைக்கு நடுவுல இருந்த ஒரு வெடிப்புக்குள்ள பொத்துன்னு குதிச்சிடுச்சு. அந்த வெடிப்பு கொஞ்சம் நீளமான வெடிப்பா இருந்ததுனால குதிச்ச இடத்திலேந்து வெடிப்புக்குள்ளேயே கொஞ்ச தூரத்துக்கு ஓடி வேற ஒரு இடத்திலேந்து டிக்கு வெளியே வந்துச்சு. டிக்குவை தேடி வெடிப்புக்குள்ள காலை விட்ட ஹால்டியால அதோட காலை மறுபடியும் வெடிப்புக்குள்ளேந்து எடுக்க முடியல. அது இருந்த இடத்திலேந்து தன்னோட ரெக்கைய படபடன்னு அடிச்சுக்கிட்டு காலை வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிச்சு. ஹால்டிக்கு பின்னாடியே இருந்த டிக்கு, நீ எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் உன் காலை அந்த வெடிப்புக்குள்ளேந்து எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரமாவது ஆகும், ஆனா எங்க எல்லாருக்கும் அந்த கொஞ்ச நேரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு
அங்க மரத்துல இருந்த மற்ற பறவைகள் கிட்ட, என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்ப ஹால்டியால ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க ஹால்டி கிட்ட வாங்கிக்கிட்டதை எல்லாம் திரும்ப கொடுக்கறதுக்கான நேரம் இது, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. டிக்கு சொன்னதை கேட்டதும் அது வரைக்கும் பயந்துகிட்டு இருந்த பறவைகள் எல்லாம் தைரியமா முன்னாடி வந்து ஹால்டிய கொத்த ஆரம்பிச்சுது. ஹால்டியால எல்லா பறவைகளையும் ஒரே நேரத்துல சமாளிக்கவே முடியல. பறவைகள் கிட்ட போராடிக்கிட்டே ஹால்டி தன்னோட காலை வெடிப்பு பாறையிலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. பாறையில மாட்டிக்கிட்ட அந்த காலை நகர்த்த கூட முடியாத அளவுக்கு காலில் ரொம்ப காயம் இருந்துச்சு. எல்லா பறவைகளும் கொத்தி விட்டிருந்ததுல ஹால்டியோட உடம்பு முழுக்க காயம் ஏற்பட்டிருந்துச்சு. ஹால்டி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு. அங்க இருந்த எல்லா பறவைகளையும் பயத்தோட ஒரு தடவை பார்த்துட்டு தட்டு தடுமாறி மெதுவா பறந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஹால்டி எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. மாயவனம் இருந்த எந்த ஒரு பகுதியிலையும் ஹால்டிய யாராலையும் பார்க்க முடியல. மாயவனத்துல இருந்த பறவைகள் எல்லாம் ஹால்டி இல்லாம இப்ப நிம்மதியா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணமான டிக்குவை எல்லா பறவைகளுமே ரொம்ப பாராட்டிச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.